யோவான் 19 அதிகாரம் 30 முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என்ன முடிந்தது? இந்த ஜனங்கள் மீட்க பெறாமல் இருந்த எல்லா காரியமும் நான் செய்து முடித்து விட்டேன். இனி இயேசு நாம சொல்லுகிற எல்லா பிள்ளைக்கும் எந்த மனுக்குலமா இருந்தாலும் அந்த மனுக்குலம் எல்லாத்துக்கும் மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு, ஆவியின் வரங்கள் உண்டு, ஆவியின் கனிகள் உண்டு. இந்த பூமியிலேயே பரலோகத்தின் சித்தம் செய்கிற சரீரம் இவர்களுக்கு உண்டு. இவர்கள் முந்தின சரீரத்தின் கிரியைகளை விட்டுவிட்டு இயேசு சொல்லிக் கொடுத்த உபதேசத்தின்படி வாழ்ந்து தங்களுடைய கிரியைகளை தன்னுடைய சரீரத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ முடியும். இவ்வளவு காரியம் செய்து முடிக்க தடையா இருந்த இவருடைய பாவத்தின் சுவடுகள் முடிந்தது. இவர்கள் என்னைக்கு இருந்தாலும் இப்படி பாவியா இருந்தனே நினைச்சு அழாத படிக்கு இவருடைய பாவத்தின் சுவடுகளை எல்லாம் நான் சிலுவையிலே செய்து முடித்து விட்டேன், முடிந்தது என்று இருந்தார். முடிந்தது என்று சொன்னார். அவர் செய்து முடித்தேன் என்பதை மாத்திரம் சொல்ல வரவில்லை. உனக்காக நான் செய்து முடித்தேன், இனி நீ என்ன செய்ய வேண்டியிருக்கு? என் நாமத்தை நம்பி எனக்குள்ள மட்டும் நீ வாழு. உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் இருக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து என்ன செய்யலை, நமக்காக செய்து முடித்து விட்டாரே. ஆகவே தான் சொன்னா முடிந்தது, எல்லாம் முடிச்சிருக்கிறேன். நீ என் நாமத்தினால எதை வேணா நீ முடிக்கலாம். பிசாசின் தந்திரங்களை முடிக்கலாம், போராட்டங்களை முடிக்கலாம், குடும்பத்தில் ஏற்படாத ரட்சிப்பை கொண்டு வரலாம். இயேசு ரட்சிக்க வல்லவர், வேண்டுனா கிடைக்கும். எங்க இது வரைக்கும் எங்களால முடியலன்னு எத்தனையோ பேர் நியாயாதிபதிகள் முடியலன்ட்டாங்க, தீர்க்கதரிசிகள் முடியலன்ட்டாங்க, எல்லாருமே முடியலன்ட்டாங்க. இயேசு கிறிஸ்து வந்து 33 வருஷத்துல செய்து முடிச்சிட்டாரு. அப்போ உங்க வாழ்க்கை நீங்க 30 கடந்து 40 கடந்து இன்னும் முடியலன்னு காரணம் இயேசு உங்க வாழ்க்கையில வர இடம் கொடுக்கல. அது உங்களால முடியல. எல்லாமே முடியுது, அது ஒண்ணும் முடியல. அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தாதான் எதுவுமே முடியும். ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். சும்மா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு வாயில சொல்லக்கூடாது. செய்து முடிக்கிற கர்த்தரை வெளிப்படுத்தணும். அதனாலதான் வருஷம் இதை தியானிக்கிறோம். எல்லாம் முடிந்தது என்றார். அப்போ உங்க வாழ்க்கையில் ரட்சிப்பு எப்படி வராம இருக்கும்? வரும். மீட்பு எப்படி வராம இருக்கும்? வரும். பல நாளா கடந்து வருகிற துன்பம் முடிவுக்கு வராம எப்படி இருக்கும்? முடிவுக்கு வரும். ஏன்? அவைகள் எல்லாம் சிலுவையில் செய்து முடித்தவர் உண்டு. அதன்படி வாழாத மனிதர்களால் தான் பிரச்சனையும். செய்து முடிக்கிற கர்த்தருங்க, செய்து முடித்த கர்த்தருங்க.